அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கையிலே கூட பலவிதமான அடிமைத்தனங்கள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. மனிதனை அடிமைப்படுத்துகிற இன்னொரு விஷயம் கடன் பிரச்சனை. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் ஒருவனிடத்தில் கடன் வாங்கும் போது அவனுக்கு அவன் அடிமையாகி விடுகிறான். இந்த அடிமைத்தனம், கடன் பிரச்சனை என்கிற அடிமைத்தனம் இன்னைக்கு பல குடும்பங்களை இன்னைக்கு பாழாக்கி கொண்டிருக்கிறது. கடன் பிரச்சனை என்கிற அடிமைத்தனம், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாகி விடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அதனாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், மனிதர்கள் இன்னைக்கு ஏராளம். இந்த கடன் பிரச்சனையிலே பாதிக்கப்பட்டவர்கள் 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 1 வசனம் முதல் வாசித்து பாருங்கள். எலிசா என்ற தீர்க்க தரிசியின் இடத்தில் ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி வருகிறாள். என்னுடைய கணவர் நல்ல ஆண்டவருக்கு பயந்து நடந்தவர் தான், வேறு வழி இல்லாமல் கடன் வாங்கிவிட்டார். இப்போ கடன் கொடுத்தவர்கள் என் பிள்ளைகளை அடிமையாய் கொண்டு போக வந்திருக்கிறார்கள். உன் கணவன் மரித்து விட்டான், கடனை யார் திருப்பி செலுத்துவது? உன் பிள்ளைகளை தந்துவிடு என்று அடிமைப்படுத்த வருகிறார்கள், என்ன செய்வேன்? ஒரு விதவை தாயினுடைய கண்ணீர். கடன் அடிமைப்படுத்துகிறார். நெகேமியா 5 அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நாங்கள் பசி பட்டினினால சாப்பிட ஒன்றுமில்லாதபடியால் எங்களுடைய நிலங்களை வைத்து நாங்கள் கடன் வாங்கினோம். இப்பொழுது எங்களுடைய பிள்ளைகள் சிலர் அந்த கடனுக்காக அடிமைகளாக்கப்பட்டு விட்டார்கள் என்று கலங்கி கண்ணீர் வடிக்கிற ஒரு கூட்ட மக்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடன் அவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கி விடுகிறது. ஒரு சமயம் நான் 4 மாவட்டத்தில் என்னுடைய அலுவலகத்தில் இருந்த போது ஒரு நண்பர் தேடி வந்தார். அவசரமாய் ஜெபிக்க வேண்டும் என்று மிகுந்த துக்கத்தோடு வந்தபடியா அவரை அழைத்து வர சொல்லி அவரோடு நான் பேசினேன். அவர் சொன்னார், தூரமான ஒரு இடத்திலிருந்து நான் வருகிறேன். நான் வீட்டை விட்டு வெளியேறி பல நாட்கள் ஆகிவிட்டது. என் வீட்டுக்கு நான் திரும்பி போக முடியாதபடி ஊராய் அலைந்து கொண்டிருக்கிறேன். எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களா என்று கேட்டார். ஏன் நீங்கள் வீட்டுக்கு போகக்கூடாது? மனைவி பிள்ளைகள் உங்களை தேடுவார்களே என்று சொன்னபோது சொன்னார், கடன்காரர்கள் என்னை தேடுகிறார்கள், கடன்காரர்கள் என்னை நெருக்குகிறார்கள். ஆகவே என் வியாபாரத்தை நான் செய்ய முடியாதபடி என் மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு நான் எங்கிருக்கிறேன் என்று சொல்லாமலேயே ஊராய் அலைந்து கொண்டிருக்கிறேன். கடன் பிரச்சனை அவரை விரட்டி கொண்டிருக்கிறது. கடன்காரர்கள் அவரை துரத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனம் அவரை வாட்டி வதைக்கிறதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், பிரபலமானவர்கள், சென்னையிலே பிரபலமான தொழில் அதிபர் ஒரு நாள் தற்கொலை செய்து மறித்து விட்டார் என்ற செய்தி யாவரும் அதிர்ச்சி அடைய வைத்தது. பெரிய செல்வந்தர், பெரிய ஒரு தொழில் அதிபர். ஏன் அவர் தற்கொலை பண்ணி மறிக்க வேண்டும்? கடன், கந்து வெட்டிக்கு கடன் வாங்கி பிசினஸ் செய்தனுடைய விளைவு அந்த கடன்காரருடைய நெருக்கத்தினால் அவமானம் தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் வேதனையான காரியம் என்ன தெரியுமா? அந்த பத்திரிகை செய்தி சொன்னாரு, அவருக்கு இருக்கிற சொத்துகள் பல கோடி. அதை விற்றால் கடனை அடைத்து விட முடியும். கொஞ்சம் சொத்தை விற்றாலே கடனை அடைத்து விட முடியும். அந்த கடனுக்கு மேல அவருக்கு சொத்துக்கள் இருக்கிறது. ஆனாலும் அந்த கடன்காரருடைய நெருக்கத்தினால் அவமானம் தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டார். பொருளாதார பிசாசு அந்த கடன் பிரச்சனையில் பல குடும்பங்களை பாதித்து கொண்டிருக்கிறான். கடன் பிரச்சனையை சிக்க வைத்து பல குடும்பங்களின் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான். அநேகரிலிருந்து வெளியே வர முடியாதபடி வாழ்நாள் முழுவதும் கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. இந்த கடன் என்பது சாதாரண மனிதனில் இருந்து பெரிய செல்வந்தர்கள் வரைக்கும் பாதிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அதை மறந்து விடாதீர்கள். அது ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வருகிற ஒரு பிரச்சனை. அது அடிமைத்தனத்தை கொண்டு வந்து வாதிக்கிற சாத்தான் கொண்டு வருகிற ஒரு பிரச்சனை. இன்றைக்கு பல குடும்பங்கள், சில குடும்பங்கள் 10,000 ரூபாய் கடனுக்காக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்கள் உண்டு.
அதே சமயத்துல பெரிய செல்வந்தர்கள் 1 கோடி 2 கோடி கடன் பிரச்சனை தவிக்கிறவர்கள் உண்டு. சின்ன ஏழை குடும்பத்திலிருந்து செல்வந்தர்கள் வரைக்கும் இந்த கடன் பிரச்சனையினாலே பாதிக்கப்பட்டு தவிக்கிற மக்களை பார்க்க முடிகிறது. எவ்வளவு வருமானம் வந்தும் இந்த கடன் பிரச்சனை தீரவில்லை என்று கலங்குகிற மக்கள் உண்டு. கடன் அவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்குகிற ஒரு விஷயம். கடன் பிரச்சனையில ஒரு மனிதன் சிக்கிக் கொண்டால் அது பெரிய ஒரு அவமானத்தை, வேதனை கொண்டு வந்து தவறான முடிவெடுக்க வைக்கிறது. செய்தித்தாளில் பாருங்கள், அடிக்கடி வரக்கூடிய செய்தி, குடும்பமே தற்கொலை பண்ணி மரித்து விட்டது. ஏன்? கடன் பிரச்சனை. அது மரணத்தை நோக்கி பிசாசு அவளை தள்ளி விடுகிறான். இனிமேல் உன்னால் வாழ முடியாது, கடனை திருப்பி செலுத்த முடியாது, மரியாதையோடு வாழ முடியாது, உனக்கு அவமானம் என்று தற்கொலைக்கு நேராக பிசாசு நடத்துகிறான். எத்தனை பேர் கடன் பிரச்சனையில கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? அது சின்ன தொகையா இருக்கலாம், பெரிய தொகையா இருக்கலாம். வட்டி 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 என்று கட்டி ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு ஏராளம். நான் சென்னையில் இருந்த சமயம் எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். அவர் சொன்னார், ஒரு நாள் அங்கே பேசிக்கொண்டு, இன்னைக்கு என்ன வேலைக்கு போகலையான்னு கேட்டேன். இன்னைக்கு வேலை போகல, இன்னைக்கு சம்பள நாள், அதனால லீவ் எடுத்துட்டேன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எந்த நாள் லீவ் எடுத்தாலும் சம்பளம் கொடுக்கிற நாள் யாராவது லீவ் எடுப்பாங்களா? மற்ற நாள் லீவ் எடுத்தா கூட சம்பளம் போடுற நாள் ஆஜராகிடுவாங்க. நான் கேட்டேன், ஏன்னா அப்படி சொல்றீங்க? சம்பளம் கொடுக்கிற நாள் தானே, மாசம் முழுதும் வேலை செய்யறீங்க, சம்பளம் கொடுக்கும் போது தானே நீங்க பேர் வாங்கணும். இல்லை, நீங்க சம்பள நாள், அதனால நான் போகல ஆபீஸுக்கு. ஏன் என்று கேட்டேன். அப்ப ஒரு வேதனையோடு ஒரு காரியம் சொன்னார். தம்பி, நான் நிறைய கடன் வாங்கிட்டேன். கடன் வாங்கி 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 கடன், எனக்கு எந்த நாள்ல சம்பளம் கொடுப்பாங்கன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு நான் ஆபீஸுக்கு போனேன், ஆபீஸ் வாசல்ல சம்பளம் வாங்கிட்டு வெளியே வந்தா கடன்காரங்க எல்லாம் சூழ்ந்து கொள்ளுவாங்க. நான் வாங்குற சம்பளம் வட்டிக்கே போதாது, எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு வெறும் கையோட தான் வரணும். அந்த சம்பளத்தை வாங்கினா என்ன, வாங்காட்டா என்ன, எல்லாம் கடன்காரங்க வெளியில நிற்பாங்க. எல்லாருக்கும் அதை பிரிச்சு கொடுத்துட்டு வெறுங்கையோட வருகிறேன். அந்த மாதம் முழுவதும் நான் வாழ்வதற்கு திரும்ப கடன் வாங்குகிறேன். வேதனையோடு சொன்னார், கடன் எனக்கு எத்தனை குடும்பத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில் எத்தனை பேர் இந்த கடன் பிரச்சனையில சிக்கி இருக்கிறீங்க? ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், இது வாங்கி அதை அடைக்கிறது, இது வாங்கி அதை அடைக்கிறது. வாழ்நாள் முழுவதும் சம்பாதிக்கிற பணமெல்லாம் பொத்தல் பையில் போட்டதை போல கஷ்டப்பட்டு உழைக்கிற பணமெல்லாம் கடனுக்கே போய்விடுகிறார், வட்டிக்கே போய்விடுகிறார். என்ன வாழ்க்கை என்று மனம் நொந்து கொள்ளுகிறோம். உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. நீங்க முதல்ல அதை விரும்பணும். எல்லாரும் தான் கடன் வாங்குறாங்க. கடன் நாம நாடே கடன் வாங்குது, இந்தியாவே கடன் வாங்குதுங்க, அரசாங்கமே கடன் வாங்குது, பெரிய கோடீஸ்வரனே கடன் வாங்குறான். கடன் இல்லாம யார் இருக்க முடியும்? இப்படி சொல்லி சொல்லியே உங்க வாழ்க்கையை நீங்கள் பாழாக்கி கொண்டிருக்கிறீர்கள். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தர ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உபாகமம் 28:12 நீயோ கடன் வாங்குவதில் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீங்க அந்த கடன் பிரச்சனையில சிக்கிக் கொள்ளுவதில்லை. ஐயோ, என் பணம் எல்லாம் போகுது, வட்டிக்கே போகுது, என்னால வெளியே வர முடியல, அந்த சிக்கல்ல மாட்டிக்கொள்ளாதபடி அதிலிருந்து விடுதலை கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீங்க அதிலிருந்து வெளியே வரணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். ஒரு வியாபாரம் செய்யறாங்க, ஒரு பிசினஸ் நடத்துறாங்க, அவங்க அதுக்குன்னு பேங்க்ல லோன் வாங்கி கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிரச்சனை இருக்காது அவங்களுக்கு. எத்தனையோ பிசினஸ் பீப்புள் பிரச்சனை இல்லாம பேங்குக்கு கடனை திருப்பி செலுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அதை நான் சொல்லல. கடன் பிரச்சனை அதுவே பிரச்சனையா மாறி கடனை திருப்ப செலுத்த முடியாம, வட்டி கட்ட முடியாம அப்படியே சிக்கி நாம் என்ன செய்வதென்று சம்பளம் வாங்குற கஷ்டப்பட்டு உழைக்கிறதெல்லாம் வட்டிக்கு கொடுத்து விட்டு வேதனைப்படுகிறவர்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அவங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். நீங்க நிறைய பேர் அப்படி சிக்கி இருக்கிறீங்க. நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் எல்லாம் வீணாகி கொண்டு இருக்கிறாரு. அதிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவரால் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அதான் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த விடுதலை வேணுமா? முதலாவது எப்படி கடன் ஆச்சு முதல்ல யோசிங்க. ஏன் நீங்கள் கடன் பிரச்சனையில சிக்குனீங்க? ஏன் கடன் வாங்கினீங்க?
சிலருக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கும். பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வேற வழி இல்லை. இப்ப எல்லாம் பணம் கொடுக்காம பிள்ளைகளை காலேஜில் சேர்க்க முடியல. அதுக்காக பிள்ளைக்கு ஒரு திருமணம் பண்ணேன், செலவு அதிகமாகிவிட்டது, கடன் ஆகிவிட்டது. ஒரு வீடு கட்டினேன், சின்னதா தான் வீடு கட்டினேன், செலவு அதிகமாய் போச்சு, கடன் ஆகிவிட்டது. சில சமயம் இந்த மாதிரி சில நியாயமான காரணத்தினால் கடன் பிரச்சனைக்குள்ள சிக்கிக் கொள்ளுகிறவர்கள் உண்டு. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, ஆடம்பரமான செலவு, ஆடம்பரமா செலவு பண்ண, அதுதான் நிறைய பேர் கடன் பிரச்சனைக்குள்ள சிக்க வைக்கிறது. வரவுக்கு ஏற்றபடி செலவு செய்வதில்லை. கணவன் கொண்டு வருகிற சம்பளம் எவ்வளவு, அதுக்குள்ளதானே நம்ம செலவு பண்ண வேண்டும். நம்முடைய வருமானம் எவ்வளவு, அதுக்குள்ளதானே நம்ம செலவு செய்ய வேண்டும். அவங்க அது வச்சிருக்காங்க, இது வச்சிருக்கிறாங்க, அவங்க அது வாங்கியிருக்காங்க, இது வாங்கியிருக்கிறாங்க, அதனால நம்மளும் அப்படி வாங்கணும். வீணான செலவு செய்து கடன் பிரச்சனைக்குள் சிக்கி கொண்டவங்க தான் அநேக பேர். ஆடம்பர செலவு, வீண் செலவு. அவங்க 10 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் நடத்தினா உங்களுக்கு அதுக்கேற்ற வசதி இருக்கணும்ல. நீங்க 2 லட்சத்துல கூட கல்யாணத்தை நடத்த முடியும். மகளுடைய கல்யாணத்தை அவங்க நடத்துறாங்க, ஆனால் நம்மளும் கடன் வாங்கி நடத்தலாம். அந்த பாவத்தின் நிமித்தமாய் கடன் வந்தது. பெருமை சமுதாயத்துல நானும் நடத்துறேன் பாரு, நீ பெருமைக்காக. அதனால கடன் பிரச்சனைக்குள்ள சிக்கி கொண்டவங்க நிறைய பேர். அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, உலக பெருமைக்காக, ஆடம்பரத்திற்காக, மற்றவர்கள் மத்தியிலே பெருமை காட்டுவதற்காக கடன் வாங்கி இப்படி வீடு கட்டி வாழ்ந்து விட்டேன், அல்லது திருமணம் செய்து பெருமைக்காக செய்து கடன்காரன் ஆகிவிட்டேன். அந்த பாவத்தை உணர வேண்டும். தப்ப உணர்ந்தால் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். நீங்க கடன்காரனாக காரணம் என்ன? ஒரு சமயம் ஒரு நண்பரை பிரயாணத்துல சந்திச்சேன். ரொம்ப சோகமா சொன்னார், பிரதர், பெரிய ஒரு கடன் பிரச்சனை சிக்கி கொண்டேன். வாங்குற சம்பளம் எல்லாம் பேங்குக்கு கட்டி என் மனைவி சம்பளத்தை வச்சு கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்துகிறோன்னு சொன்னார். நான் கேட்டேன், ஏன் கடன் வாங்கினீங்கன்னு பேச ஆரம்பிச்சு. அவர் சொன்னார், நான் வாங்கல பிரதர், நான் கடன் எனக்கு நீ வாங்கல. பின் எப்படி கடன் ஆச்சு? என் நண்பன் ஒருவன் சொன்னான், எனக்காக ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு பேங்க்ல, எனக்கு இந்த மாதிரி தேவை இருக்கு, பிசினஸ், நீ கையெழுத்து போட்டா எனக்கு தருவாங்க, ஒரு கேரண்டி வேணும், நான் திருப்பி நானே பேங்க் லோன் அடைச்சிருவேன்னு சொல்லி. நல்ல நண்பன், ரொம்ப பழகினவன், நம்பிக்கைக்குரியவன். அதனால போய் பேங்க்ல அவன் லோனுக்கு நான் கையெழுத்து போட்டேன். லோனை வாங்கிட்டு அவன் போயிட்டான். இப்ப பேங்க் என்னை பிடித்து கொண்டாரு. நான் தானே கட்டி ஆகணும். நான் வாங்குற சம்பளத்தை எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறேன். வேதனையோடு சொன்னார். வசனம் சொல்லுகிறது, பிறர் வாங்குகிற கடனுக்கு நீங்க ஜாமீன் போடக்கூடாது என்று பைபிள் இருக்கு. உங்களுக்கு உதவி செய்யணும்னா என்ன இருக்கிறத உதவி செய்யுங்க. உங்களுடைய இருக்கிற பணத்தை கொடுத்து உதவி செய்யுங்க. இன்னொருத்தருக்கு கேரண்டி கையெழுத்த போடாதங்கன்னு பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் தெரியாம கிறிஸ்தவர்கள் பைபிள் வசனம் தெரியாம வாழ்றதுனாலதான் நிறைய சிக்கல்ல மாட்டிக்கொள்ளுகிறோம். அவசியமில்லாம பாருங்க, கடன் பிரச்சனையில மாட்டிக்கொண்டு அவன் ஏமாத்திட்டு போயிட்டான். இன்னைக்கு இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். காரணம் என்ன? வசனம் நமக்கு தெரியல, ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேட்கிறதும் இல்லை, நம்ம இஷ்டப்படி செய்ததுனால உண்டான கடன் பிரச்சனை. இன்றைக்கு நீங்க கடன் பிரச்சனைக்குள்ள ஆகியிருக்க காரணம் என்ன? உங்களுடைய திராணிக்கு ஏற்றபடி உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும்படிக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நீங்க ஒப்பு கொடுக்கணும், நான் இனிமேல் இந்த மாதிரி கடன் வாங்கி வீண் செலவு பண்ண மாட்டேன், இந்த அடிமைத்தனத்தில் எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்டா உங்களுடைய தரித்திரம் மாறும். இந்த கடன் நிமித்தமாய் தரித்திரத்துக்குள்ளாகி ஒவ்வொரு நாளும் தரித்திரம், அந்த வறுமை, அதுல வேதனைப்படுகிற மக்கள் தான் ஏராளம். ஆனால் இந்த தரித்திரத்தை மாற்ற 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறாரு, இயேசு நம்முடைய தரித்திரத்தை மாற்றுவதற்காக ஏழ்மையின் கோலம் எடுத்தார், தரித்திரர் ஆனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
இயேசு வானாதி வானங்களை சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் இந்த உலகத்தில் தோன்றும் பொழுது அவர் நினைத்திருந்தால் ஒரு அரண்மனையிலே பிறந்திருக்க முடியும். தலையிலே ஒரு கிரீடம், உடலெல்லாம் நகைகளோடு கூட தங்க நகைகளோடு உலா வந்திருக்க முடியும். ஆனால் இயேசு அப்படி செய்யவில்லை. ஏன்? அவர் ஏழ்மையின் கோலம் எடுத்தார். ஒரு ஏழை தச்சனுடைய வீட்டில் அவர் அவதரித்து ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தரித்திரத்தை மாற்றுவதற்காக, நம்முடைய வறுமையை மாற்றுவதற்காக, நம்முடைய வறுமை என்கிற சாபத்திலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பதற்காக ஐஸ்வர்யம் உள்ள அந்த தேவன் அவர் தரித்திரர் ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஏழ்மை கோலம் எடுத்தது, அவர் தரித்திரர் ஆனது நம்முடைய தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, அந்த பொல்லாத தரித்திர வறுமையிலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவர் ஏழ்மையின் கோலம் எடுத்தார். அவரால் உங்களுடைய தரித்திரத்தை மாற்ற முடியும். கடன் பிரச்சனை விடுதலை தருவார். இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இதிலிருந்து விடுதலை வேணும். இனி கடன் வாங்க மாட்டேன், இனி கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணுங்க. தீர்மானம் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா? அப்ப பண தேவை வந்தா என்ன பண்றது? அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தேவைக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதில்லை. அதுதான் நம்முடைய பாவம். நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா அவர் உதவி செய்வார், அவர் வழி தரப்பார், அவர் உங்களுக்கு பண தேவையை சந்திப்பார். அவரை நோக்கி கூப்பிட்ட பழகுங்கள், அவரை நோக்கி ஜெபம் பண்ணி பழகுங்கள். எந்த காரியமானாலும், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமா இருக்கட்டும், திருமண காரியமா இருக்கட்டும், வீடு கட்டுகிற காரியமா இருக்கட்டும், எந்த தேவைக்கு முழங்காலில் நின்று அவரை தேட பழகுங்கள். உபவாசம் பண்ணி குடும்பமாய் ஜெபிக்க பழகுங்கள். இன்னும் எவ்வளவு நாள் கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கை அழித்துக் கொள்ள போகிறீர்கள்? உபவாசத்தை ஜெபிக்க பழகுங்கள். ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆச்சரியமான வழிகளை உங்களுக்காக திறப்பார். அதனால இன்றிலிருந்து ஒரு தீர்மானம், இனி என்ன வேணும்னாலும் நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிப்போம்னு சொல்லுங்க. கடன் ஒரு மனிதனை அடிமைப்படுத்துகிறார். ஆண்டவருடைய வசனம் ஆலோசனை கொடுக்கிற, வீடு கட்ட முன்னால உன்னை எவ்வளவு பணம் இருக்குது கணக்கு பார்த்து அதை செய் என்று வேதம் ஆலோசனை கொடுக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி இஷ்டப்படி நம்ம செலவு செய்து கடன் பிரச்சனைக்குள் சிக்கிக்கொள்ள கூடாது என்பதை வேதம் ஆலோசனை கொடுக்கிறது. எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு கடன் பிரச்சனைக்கு காரணம், நீங்க விசுவாசம் என்ற பெயரில் தவறாக காரியத்தை செய்ததுனால, ஆடம்பர செலவு பண்ணினதுனால, அநியாயமான செலவு பண்ணினதுனால, வீணாக செலவு பண்ணினதுனால கடன் பிரச்சனைக்குள் ஆளாகி இருக்கிறீர்கள். முதல்ல அதை உணரணும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிரும், நான் தப்பு பண்ணிட்டேன், இனி நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். உங்களுக்கு ஒப்பு கொடுத்தா கடன் பிரச்சனை ஆண்டவர் விடுதலை தருவார். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா இருக்கிறான். கடன் பிரச்சனை இருக்கு, அது ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறது. நீங்க ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டேன்னு வைங்க, அவனை பார்த்தாலே ஒரு பயம் தானே. அவன் வந்து மிரட்டுவான், அவன் வந்து பயமுறுத்துவான், அவமானப்படுத்துவான். நீங்க எதிர்த்தெல்லாம் பேச முடியாது. கடன் என்கிற அடிமைத்தனம் நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த பாதிப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இயேசு ஆசீர்வதிக்கிறவர், அவர் ஐஸ்வர்யத்தை தருகிறவர், நம் தேவைகளை சந்திக்கிறவர், இந்த கடன் பிரச்சனை விடுதலை தருகிறவர். கடன் பிரச்சனையில சிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்த சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை? பிள்ளைகளை படிக்க வைக்க கடன் வாங்கிட்டேன், ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கு கடன் ஆகிவிட்டது, திருமண காரியத்தை கடன் ஆயிற்று, சிலர் நியாயமான காரியத்துக்கு செலவு பண்ணி கடன் ஆயிற்று, சிலர் ஊதாரித்தனமா செலவு பண்ணி, ஆடம்பரமா செலவு பண்ணி, வரவுக்கு ஏற்றபடி செலவு பண்ணாம கடன் வாங்கி வீணா செலவு பண்ணி இன்னைக்கு கடன் பிரச்சனை. எனக்கு விடுதலை வேணும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல ஒரு நிமிஷம் முழங்கால் போடுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு இதுல விடுதலை வேணும். குறிப்பா கேளுங்க. இப்போ நான் உங்களோட இணைந்து ஜெபிக்க போறேன். இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். அவருடைய பிரசன்னம் உடைய வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிற இடத்தில் வந்திருக்கிறாரு. தகப்பனே, அருமையான உடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வாக்கு கொடுத்தீரேன். இதோ இந்த பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனை, ஆண்டவரே விடுதலை வேணுமே, இத்தனை வருஷமா தொடர்ந்து வருகிறேன்,
இந்த மாதமாவது எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க. இந்த கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும், உதவி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, உங்களுடைய ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வதிங்க. அந்த கடன் பிரச்சனை விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இந்த முதல் ஒரு ஆசீர்வாதம் வரட்டும். இந்த இக்கட்டில் இந்த விடுதலை கொடுங்க, இந்த வேதனையில் இந்த விடுதலை கொடுங்க, இந்த பாரத்தை உள்ளத்தை விட்டு மாற்றி விடுதலை கொடுங்க. இந்த குடும்பத்தையே விடுதலையாக்கி ஆசீர்வதிங்க. ஒரு விடுதலின் சந்தோஷமுடைய வாழ்க்கையில வரட்டும். நீர் வாக்கு கொடுத்தபடி மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரேன். இந்த மாதம் அவருடைய விடுதலையை கண்டு மகிழ்ந்து களிகூறும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கட்டும். இன்று முதல் இந்த விடுதலையின் சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய அன்பை நினைத்து உம்மை துதிக்கிறோம். நீர் எவ்வளவாய் உம்முடைய பிள்ளைகளை நேசித்து தொட்டு கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன். இன்று முதல் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் அவர்கள் உணரும்படிக்கு செய்யும். ஒரு விடுதலின் சந்தோஷம் எப்போது அவருடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.